வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான ஒரு இஷ்யூ நம்முடைய இந்திய நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறதான ஒரு இஷ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இஷ்யூ என்னன்னா, கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று கொல்கத்தாவில் மத்திய அரசு மருத்துவமனையான ஆர்ஜி கர் மருத்துவமனையில், இது ஒரு மருத்துவக் கல்லூரி, இந்த மருத்துவக் கல்லூரியில் மேற்படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறதான மாணவி ஒருவர், பயிற்சி டாக்டராக இருக்கிறார். அவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கொலை செய்யப்பட்ட உடலானது அந்த மருத்துவமனையின் 4வது மாடியில் இருக்கிறதான செமினார் ஹாலில் அரை நிர்வாண கோலத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இந்த செய்தியானது நம்முடைய நாடு முழுவதிலும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகஸ்ட் 9, அதாவது நள்ளிரவு 2 மணிக்கு இந்த பயிற்சி டாக்டர், இந்த மாணவியானவர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு தன்னோடு வேலை பார்க்கும் தன்னுடைய ஜூனியர்களோடு சேர்ந்து, ஜூனியர் டாக்டர்ஸ், பயிற்சி டாக்டர்ஸ், அவர்களோடு சேர்ந்து உணவு அருந்திவிட்டு அவர் தூங்கச் சென்றிருக்கிறார். ஸோ இந்த பயிற்சி டாக்டர்ஸ்க்கு ஓய்வெடுப்பதற்கு அந்த மருத்துவ வளாகத்தில் ரூம்ஸ் இல்லாததுனால, அந்த அறைகள் இல்லாததுனால அங்கே இருக்கிறதான செமினார் ஹாலில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஸோ ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில் இந்த மாணவி அந்த செமினார் ஹாலில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அங்கே அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிறதான மருத்துவ பயிற்சி டாக்டர்கள் அனைவருமே வேலை நிறுத்தம் செய்து உடனடியாக இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட கொடூரர்களை கைது செய்ய வேண்டும் என்று மேற்கு வங்க அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஸோ அங்கே இருக்கிறதான ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முதல்வராக மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ திரிணாமுல் காங்கிரஸும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனையை வாங்கி கொடுப்போம் என்று ஆவேசமாக கூறியிருக்கிறது. அதே போல மேற்கு வங்கத்தை சேர்ந்ததான மற்றும் இந்தியா முழுவதும் இருக்கிறதான எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட கயவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் பெண்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்கிறதான கோரிக்கையும் வலுத்திருக்கிறது நாடு முழுவதிலும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு முதல் அறிக்கையில் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாணவியோட பிரைவேட் பார்ட்ஸ், அதாவது பெண் உறுப்புகளில் காயம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், ரத்தம் ப்ளீட் வந்திருக்கிறது. அதே போல இடது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது, கழுத்து பகுதியில் காயங்கள், உதட்டில் காயங்கள், இப்படி பல இடங்களில் எலும்பு முறிவுகளுடன் கூடிய காயங்கள் மாணவியின் உடலில் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாணவி மிக கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. போலீசாரும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இந்த கொலை சம்பவத்தை முன்னிட்டு காவல்துறையினர் சஞ்சய் ராய் என்பவரை, 33 வயதான இவரை கைது செய்திருக்கிறார்கள். கொலையில் இவருடைய பங்களிப்பு இருப்பதாக சொல்லி இவரை கைது செய்திருக்கிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகே முழு விவரமும் தெரிய வரும். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். மாணவியின் தந்தை இது ஒரு கூட்டு பலாத்காரம் என்று தன்னுடைய சந்தேகத்தை சிபிஐ போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். சில டாக்டர்ஸ், இன்டர்ன்ஸ் அவர்களுடைய பெயர்களையும் சிபிஐ போலீசாரிடம் கொடுத்திருக்கிறார். இப்போது அந்த டாக்டர்ஸும் அந்த இன்டர்ன்ஸும் சிபிஐ போலீசார் தங்களுடைய விசாரணை மையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் மாணவியின் பெண் உறுப்பில் 150 மில்லிகிராம் அளவிற்கு விந்தணுக்கள் இருப்பதாக அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், அட்டாப்சி ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கிறது. ஸோ இதை வைத்து பார்க்கும்போதும் ஒரு ஆள் இந்த கொலையை, இந்த சம்பவத்தை செய்வதற்கு வாய்ப்பில்லை. இது ஒரு கூட்டு பலாத்காரம் நிகழ்ந்திருப்பதற்கே அதிக வாய்ப்பு என்றும் சொல்லப்படுகிறது. அந்த மாணவியின் கண்ணாடி உடைந்து 2 கண்களும் குத்தப்பட்டு இரத்தம் கண்களில் வடிந்திருக்கிறது. அவருடைய தலை, அவருடைய உதடு, அவருடைய காதுகளில் இரத்தம் வந்திருக்கிறது. அவருடைய தைராய்டு கிளாண்ட்ஸ், நெக் போன், இது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்லும்போதே நான் நடுங்குகிறதுங்க, உடல் நடுங்குகிறது. இதை சொல்லும்போதே ஒரு வெறுப்பும் கோபமும் குற்றவாளிகளின் மேல் வருகிறது. இதுதான் மனித குலமா என்று கேள்வி எழும்புகிறது. எவ்வளவு பெரிய வன்மம், எவ்வளவு பெரிய கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள்.
இதை நினைக்கும் போது மனம் பதைக்கிறது. இந்த விசாரணையை கொல்கத்தா நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் என்பவர் தன்னார்வலராக போலீசாருடன் இணைந்து பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபடுகிற ஒரு நபர். ஸோ அந்த மீட்பு பணிகளில் இவர் ஈடுபடும் பொழுது ஒரு சில போலீசாரோடு காவல்துறையினரோடு நட்புறவை பேணி வந்திருக்கிறார். இது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டிருக்கிறார். எந்த சலனமும் இல்லாமல் தான் செய்த செயலுக்காக எந்த வருத்தமும் படாமல், இதற்காக என்னை நீங்கள் தூக்கில் போட்டாலும் எனக்கு பிரச்சனை ஒன்றுமில்லை என்று சர்வ சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் இந்த கொலையை கண்டித்து கொல்கத்தாவில் பேரணி நடத்தியிருக்கிறார். குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று கொல்கத்தாவில் மருத்துவர்கள் போராட்டங்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். மாணவியின் கொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடந்த பொழுது இந்த போராட்டமானது வன்முறையாக உருவெடுத்தது. திடீரென்று 7000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்குள் நுழைந்து மருத்துவமனையை சூறையாடினார்கள். இந்த திடீர் தாக்குதலை போலீசாரால் சமாளிக்க முடியவில்லை. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நீதிமன்றமானது மேற்கு வங்க அரசை கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஏன் மருத்துவமனையை சுற்றியுள்ள இடங்களிலும் 144 உத்தரவை ஏன் பிறப்பிக்கவில்லை என்று மேற்கு வங்க அரசை கேள்வி கேட்டிருக்கிறது. 144 உத்தரவு என்றால் ஊரடங்கு உத்தரவு. ஸோ அதை சுற்றியதான அந்த இடங்களை ஏன் போலீசாரின் கட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்று மேற்கு வங்க அரசை சாடியிருக்கிறது உயர் நீதிமன்றம். இந்த விவகாரம் எதிரொலியாக ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முதல்வர் சந்தீப் கோஷ் என்பவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவருக்கு பதிலாக புதிய முதல்வராக சுக்ரிதா பால் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக குற்றம் சாட்டப்பட்டவரை காப்பாற்றும் முயற்சியானது மருத்துவமனை மீதும் அரசு நிர்வாகம் மீதும் கேள்விகளை எழுப்புகிறது என்று காட்டமாக கூறியிருக்கிறார். ஸோ இதுவரை சிபிஐ மொத்தம் 5 மருத்துவர்களுக்கு, இந்த மருத்துவமனையை சேர்ந்த 5 மருத்துவர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்கிறது. ஸோ அந்த 5 மருத்துவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் வஷிஷ்ட், அருணா தத்தா சௌத்ரி, ரீனா தாஸ், மோலி பானர்ஜி மற்றும் அபூர்வ் பிஸ்வாஸ் ஆகிய 5 மருத்துவர்களையும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்கிறது சிபிஐ. இந்த கொடூர சம்பவத்தை நினைத்தாலே மனம் ரணகலமாகிறது, உடல் நடுநடுங்குகிறது, நெஞ்சம் பதைக்கிறது. குற்றவாளிகள் மீது கோபமும் வெறுப்பும் வருகிறது. குற்றவாளிகளை இரக்கமில்லாமல் கொத்த வேண்டும் என்கிறதான எண்ணம் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட வருகிறது. கொலை செய்யப்பட்ட அந்த மாணவி நம்முடைய சகோதரியை போன்றவர். அவர் தன்னுடைய டைரியில் என்ன எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? இந்த மேற்படிப்பில் நான் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இந்த மாணவி நன்றாக படிக்கக்கூடியவர், மிகவும் திறமையானவர். இன்று ஒரு நபரால் கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அவருடைய கனவுகள் கலைந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கனவுகள் எல்லாம் இன்று கலைந்து போயிருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடூரத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். அந்த மாணவியின் பெற்றோரை நம்முடைய எந்த ஆறுதல் வார்த்தையாலும் மொழிகளாலும் ஆறுதல் படுத்தவே முடியாது. எப்படிங்க ஆறுதல் படுத்த முடியும்? இவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தின் உச்சம். நிச்சயமாக அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவது என்பது நெடுங்காலமாகும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு பெண்ணால் தான் இந்த உலகத்தில் அறிமுகமாக இருக்கிறோம். ஒரு பெண்ணை அனுமதியின்றி தொடுவதோ, அனுமதியின்றி அவரை பாலியல் ரீதியாக வேறு விதமாக பார்ப்பதோ ஒரு ஆணுக்கோ எந்த மனிதனுக்கும் சரி, அது ஒரு மதிப்பு மிக்க காரியம் அல்ல. ஸோ நீங்கள் அப்படி ஒரு பெண்ணை ஒரு நம்முடைய அம்மா போன்ற, நம்முடைய சகோதரியை போன்ற, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை போன்ற ஒரு பெண்ணை நாம் அவ்வாறாக பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய சுய கௌரவத்தை நாம் இழக்கிறோம். We are losing our self dignity.
நம்முடைய அந்த செல்ஃப் டிக்னிட்டியை நாமே காற்றில் பறக்க விடுறோம்னு அர்த்தம். ஸோ நம்முடைய மனைவியோ, நம்முடைய மகளையோ, நம்முடைய அம்மாவையோ, நம்முடைய சகோதரியோ, நம்முடைய தோழிகளையோ யாராவது தெரியாமல் தொட்டால் கூட, யாரோ தெரியாமல் பார்த்தால் கூட நமக்கு கோபம் வருகிறது அல்லவா? இன்னைக்கு உயிரிழந்திருக்கிற, கொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த மாணவியும் நம்முடைய சகோதரியை போன்றவர் தான். நெஞ்சமும் மனமும் பதைக்கிறது அல்லவா? எப்படிங்க ஏற்றுக்க முடியல? இப்படி ஒரு கொடூரம் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கிறது. இது ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய இடத்துல சொல்லப்படாத, அடையாளம் தெரியப்படாத, நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல், வெளி உலகுக்கு தெரியாமல் எத்தனையோ இப்படிப்பட்டதான காரியங்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் நடந்துட்டு தான் இருக்கு. மாணவிகள் மேல, வீட்டில் இருக்கிற வயதான முதியோர்கள் மேல, குழந்தைகள் மேல ஒவ்வொரு நாளும் குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஏதோ இன்னைக்கு நம்ம 1-2 குற்றங்களை மட்டும் வெளி உலகுக்கு தெரிந்து போராட்டங்கள் பண்ணி, அதை ஒரு சில காலம் அந்த போராட்டங்கள் முடிந்த பிறகு மனித இனம் அமைதியாகி விடுகிறது. ஆனால் அந்த வேதனையை சுமக்கிறவர்கள், அந்த உயிரை இழந்த அந்த பெற்றோர்கள் தான். நம்ம மறந்துடுவோங்க, இந்த கொஞ்ச நாள் பேசுவோம், நடவடிக்கை எடுப்பாங்க, புதிய பேனல்ஸ், குழு இதெல்லாம் வச்சு மறுபடியும் எதெல்லாமோ மாற்றங்கள் கொண்டு வருவாங்க கவர்மெண்ட். பட் போன உயிர் திரும்பி வராது. இதை நினைச்சாலே நம்முடைய மனம் பதறுகிறது. ஒரு பெண்ணை துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்வது, இதெல்லாமே ஒரு கோழைத்தனங்க. இது எல்லாமே அதை செய்கிறவங்க சுய கௌரவத்தை இழக்கிறதான ஒரு விஷயம். அது மிருகத்தனம். அப்படி செய்பவர்களை நாம் மனிதராக மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு ஈவு இறக்கமும் இல்லாமல் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள் அந்த மிருகத்தனமானவர்கள், கோழைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த சம்பவத்தை முன்னிட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அதாவது IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மத்திய அமைச்சகத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும், அந்த நீதியை விரைவில் கிடைப்பதற்கு வழிவகைகளை செய்ய வேண்டும் என்றும், மற்றும் சுகாதார ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தனியாக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பது பற்றியும் சுகாதார அமைச்சகத்துக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சுகாதார அமைச்சகமும் இதற்கென்று ஒரு குழு அமைத்து ஆராயப்பட்டு நிச்சயமாக மருத்துவர்களுக்கென்று, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு தனி சட்டம் இயற்றப்படும் என்று முடிவெடுத்திருக்கிறது. ஸோ 2 விஷயத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாணவியோட உயிர் இன்றைக்கு இருந்திருக்கும். இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்காது என்று உறுதியாக சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட், இந்த மருத்துவமனையில் நைட் ஷிஃப்ட் பார்க்குற அந்த பயிற்சி டாக்டர்களுக்கு ஓய்வு அறை இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஓய்வு அறை என்பது தனியாக இல்லாத காரணத்தால் மட்டுமே அந்த இரவு அந்த மாணவி செமினார் ஹாலில் போய் தனியாக தூங்க சென்றிருக்கிறார். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, செமினார் ஹால்னு சொல்கிறது என்ன? அதில் டீச்சர்ஸ் லெக்சர் எடுப்பாங்க. என்னுடைய படிப்பிற்காக மாணவர்கள் உட்காரும் இடம்தான் அந்த செமினார் ஹால். ஸோ அங்கே ஒரு மாணவி நைட் ஷிஃப்ட் முடிச்சு போயிட்டு படுத்து தூங்குறதுங்கிறது இந்த கல்லூரி அந்த பயிற்சி டாக்டர்களுக்கு தகுந்த ஓய்வு அறைகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் அப்படின்னா, பயிற்சி முடித்துவிட்டு அவர்களுடைய அந்த ஹாஸ்டலுக்கு இல்லைன்னா அவர்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறதான அந்த அகாமடேஷனுக்கு போக வேண்டும் என்கிறதான அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல் ஃபாலோ பண்ணப்படலை. ஸோ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த மாணவி ஏதோ அந்த அவருடைய ஓய்வறைக்கு சென்றிருப்பார், இல்லைன்னா அவருடைய அகாமடேஷனுக்கு போயிருப்பாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, அந்த செமினார் அந்த கல்லூரியில், இது ஒரு மத்திய அரசின் கல்லூரி, அந்த கல்லூரியில் சரியான பாதுகாப்பு இல்லை. ஸோ இப்போ ஒரு செமினார் ஹால் 4வது மாடியில் இருக்குது. ஒரு மாணவி அந்த செமினார் ஹாலில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க மிட் நைட்டில். ஸோ அந்த செக்யூரிட்டிஸ், வார்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஸோ இப்போ அந்த மருத்துவமனையில் உண்மையாகவே அந்த செக்யூரிட்டிஸ், சரியான அந்த CCTV மானிட்டரிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, எப்படி ஒரு மாணவி அந்த 4வது மாடியில் அந்த செமினார் ஹாலில் போகும்பொழுது இதை கண்காணிக்காமல் விட்டுருப்பார்களா? ஸோ பல கேள்விகள் இருக்கிறது. ஸோ சரியான பாதுகாப்புகள், அந்த செக்யூரிட்டி சிஸ்டம், இது எல்லாமே மருத்துவமனைகளில் பேணப்பட வேண்டும். அது ஸ்ட்ரிஞ்சனாக ஃபாலோ பண்ணணுங்க. அப்படி ஸ்ட்ரிஞ்சனாக ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி சம்பவங்கள் நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி மெஷர்ஸ் இல்லாததுனால பல அத்துமீறல்கள், அவுட்சைடர்ஸ், வெளி ஆட்கள் தேவையில்லாமல் மருத்துவமனைக்குள் வருவது, இப்படியான பல விஷயங்கள்
இந்த அச்சுறுத்தல் மாணவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வருகிறது. ஸோ என்னுடைய கோரிக்கை என்னன்னா, என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்தியா முழுவதும் இருக்கிறதான எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவக் கல்லூரிகளும் தேவையில்லாமல் வெளிநபர்களை அனுமதி இல்லாமல் தன்னுடைய மருத்துவமனைக்குள் அனுமதிக்கக்கூடாது. நைட்டில், டே டைமில் இந்த மாதிரி செமினார் ஹால்ஸில், முக்கியமான ஒரு சில ஐசோலேட்டட் பிளேசஸில் செக்யூரிட்டிஸ் இருக்கணும். அங்கே தேவையில்லாமல் அந்த நைட்டில், தேவையில்லாத நேரத்தில் அங்கே யாரையும் நடமாட விடக்கூடாது. எதுக்காக ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் நைட் ஒரு மாணவி போய் தங்க வேண்டும்? எதுக்காக ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் இந்த சஞ்சய் ராய் போன்றவர்கள் நடமாட வேண்டும் தேவையில்லாமல்? ஸோ ஒழுங்குமுறைகளை நிச்சயமாக மருத்துவமனைகள் கடைபிடிக்க வேண்டும், ஸ்ட்ரிக்டாக. இதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த கொலைக்கான காரணங்கள் ஆராயப்பட்டு சரியான உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு கடும் தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதே நம்முடைய இந்திய நாட்டு மக்களின் விருப்பமாக இருக்கிறது. இனி என்றுமே இப்படிப்பட்டதான கொடூர செயல்கள் நடக்கக்கூடாது என்கிறதான ஒரு தாழ்மையான பிரார்த்தனையுடன் ஜெய்சன் சாமியல்.